உள்ளே வந்தாச்சு. நாங்க அப்படியே சூக்குக்குள்ளே வந்து நுழையலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அப்படியே இந்த ரோட கிராஸ் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்துபாய் சூக். சூக்குன்றது வந்து கோல்ட் சூக், ஸ்பைஸ் சூக், இந்த மார்க்கெட் சொல்லுவாங்கல்ல மொத்த கடைங்க. அத வந்து இவங்க சூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சூக்குன்றது வந்து இதுதான். ஸோ அப்படியே போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி வச்சிருந்தாங்களா, என்னடா அப்படின்னு படிச்சோம், மண்டூசான். அப்படின்னா இந்த டெக்கரேட்டர் ஐட்டம்ஸ் இதுக்குள்ள எல்லா ட்ரெஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்ப நாங்க சும்மா கிண்டல் பண்ணோம். "இந்தியாவுக்கு வந்து பாருங்கடா, பயங்கரமா நாங்க இதோட பயங்கரமா வச்சிருக்கோம்" அப்படின்னு. ஸோ அப்படியே உள்ள போலாம். உள்ள போனோனே இந்த ஃப்ரேம் இது வந்து ஆக்சுவலி ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் தான். ஏன் சொல்றேன்னு நான் சொல்றேன். நீங்க உள்ள போனோனே உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். இது ஏன் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு. யுஏஇல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இது வந்து ஃபேமஸான பிளேஸ்ன்னு தெரியும். ஸோ நம்ம அப்படியே உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, எல்லா கடைகள் டூரிஸ்ட் ஸ்பாட்னாவே வந்து ட்ரெஸ் அண்ட் ஸ்பைசஸ் ரொம்ப முக்கியம் பெர்ஃப்யூம்ஸ். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படத்துலலாம் வரும். இந்த அரேபியன் படம் நெறைய பார்த்தீங்கன்னா, அதேமாரி "ஜீனி மேக் மை விஷ்" அப்படின்ற ஒரு படம் ஒரு சீரிஸ் ஆக்சுவலி. அது வந்து கொரியன் சீரிஸ். என்னோட ஃபேவரைட் சீரிஸ். அதில வந்து இந்த ஸ்ட்ரீட் வந்து இருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அதில ஒரு மிரர் வச்சு ஒரு கடை இருக்கும். நான் இவ்ளோ பெரிய ஏரியால கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. பட் இந்த ஸ்ட்ரீட்குள்ள நுழைஞ்சோனயே "ஜீனி மேக் மை விஷ்" ஆக்சுவலி இப்ப வந்து கொரியன் சீரிஸ் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கனால, அந்த சீரிஸ் மோஸ்ட் ஆஃப் த சீரிஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்களா, எல்லா ஸ்பைசஸும் வந்து நம்ம எப்படி சொல்றது, மஞ்சள், அதே மாரி நம்ம மொளகாப்பொடி, மல்லிப்பொடி மாரி வந்து அவங்க எல்லா ஸ்பைசஸும் வச்சிருக்காங்க. நம்ம வந்து 100 கிராம், 200 கிராம் அது மாரி வந்து வாங்கிக்கலாம். அதே மாரி துபாயோட கந்தூரா, இந்த மாரி ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி போட்டு கூட வாங்கிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, டீலயே ஒரு 10, 15 வகை வச்சிருக்காங்க. அதே மாரி மசாலா டீ பண்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லா டைப் ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸும் இதில இருக்கு. ஸோ இந்த கடைக்குள்ள வந்து நாங்க சும்மா பார்த்துட்ருந்தோம் என்னென்ன டீ இருக்குன்னு. அதே மாரி நாங்க அந்த கேமலியான் டீன்னு ஒண்ணு இருக்கு. அத நாங்க வாங்கியிருக்கோம். அது ரொம்ப நல்லதுனால. ஸோ எல்லா டைப் ஆஃப் டீயோட அந்த ஃப்ளேவர்டு டீயும் இருக்கு. இந்த பார்த்தீங்களா, ஃபிக்க வந்து எப்படி வந்து அவங்க அழகா பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அதே மாரி இந்த துபாய் சாக்லேட்டும் இங்க இருக்கு. இது எல்லா கண்ட்ரியோட அந்த டூரிஸ்ட் வரவங்க கிட்டலாம் காச வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாங்க அந்த கெமிலியான் டீ மட்டும் வாங்கிட்டு வெளிய வந்துட்டோம். இது ஃபுல்லாவே வந்து என்ன தெரியுமா? சாம்பிராணி. ஆமா. ஃப்ளேவர்டு சாம்பிராணி. சாம்பிராணி அடிக்ட் இருக்கவங்க வாங்கிக்கலாம். ஸோ நாங்க அப்படியே இந்த கடையோட ஃப்ரண்ட் சைடு போயிட்டு பேக் சைட்ல வெளிய வந்துட்டோம். எந்த சைடு போனாலும் எல்லாம் அதுக்குள்ள தான் போகும். ஸோ நாங்க எங்க போறோம்? எதுக்கு போறோம்லாம் தெரியாது. அ நான் அதான் கேட்டேன். நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்ன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. தயவுசெய்து எங்க போறோம்ன்னு கேட்கணும். போற வழியில போறோம் அவ்வளோதான். அப்படி இப்படின்னு போய் கடைசியில நாங்க எங்க போனோம்னா, கோல்ட் சூக். நகை. ஆமா. உள்ள வாங்க. நான் இதுதான் சொன்னேன். ஆக்சுவலி வந்து என்ன சர்ப்ரைஸ்னா, உலகத்திலேயே வந்து ரொம்ப பெரிய மோதிரம் எங்க இருக்குன்னா, இங்க தான் இருக்கு. அது பார்த்தீங்களா, பெரிய மோதிரம். ஸோ ஒரு 4, 5 பேர் உள்ள நிக்கலாம். ஒல்லியா இருக்கவங்க. ஆ இதுவும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஏன் சொன்னேன்னா, அதுதான் ரீசன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா உள்ள போய் பார்க்கலாம். ட்ரெஸ்ல நகை இருக்கும். கண்ணாடியில நகை இருக்கும். கோல்ட்லயே கண்ணாடி, கோல்ட்லயே பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் தான். ஆக்சுவலி வந்து நகை வாங்குறோமோ இல்லையோ, இதுக்குள்ள போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஒரு சைடு ஃபுட் ஸ்டாலும் போட்டிருப்பாங்க. அதே மாரி இந்த வெயில் காலத்தில போனாலும் வந்து இது பிரச்சனை இல்ல. ஏன்னா மேல ஃபுல்லா கவர்டு. ஸோ நாங்க அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். இது ஏற்கனவே நான் நெறைய வாட்டி வந்திருக்கேன். இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு, கலாய்ச்சிட்டு அங்கருந்து பார்த்தீங்களா, நாங்க சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். "உனக்கு இதுல எது எதுன்னு சூஸ் பண்ணு போட்டு பார்ப்போம்" அப்படின்னு. ஆ எது வேணும்னு என் ஃப்ரெண்டு கேட்குறா. எனக்கு அதான் "உனக்கு இது வேணுமா? இது வேணுமா? இது வேணுமா?" என்னமோ இப்ப நகை விக்கிற ரேட்ல எல்லாம் வாங்கி நாங்க கிழிக்கிற மாரியும், சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஆம் எனக்கு அதான் சொன்னேன். எனக்கு இந்த சென்டர்ல இருக்கிறது பிடிக்குது அப்படின்னு. மைட் பி இது பார்க்க பெருசா இருக்கலாம். பட் வந்து 1 கேஜி அது மாரி தான் இருக்கும். ஸோ இது இந்த ரோட்ல வந்து நெறைய கடை இருக்கு. இந்தியன் நம்ம மலபாரே வந்து இதில ஒண்ணு இந்த பர்துபாய்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 8 டூ 9 ஷோரூம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்தீங்களா, அரேபியன் ட்ரெஸ் நாங்க போற வழியில ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. சரி இன்னைக்கு ரேட் எவ்வளோன்னு பார்த்தா 540 திர்ஹாம்ஸ் வந்துச்சு பர் கிராம். அப்பதான் நெனச்சோம். ஒரு காலத்தில வந்து நகை வந்து 1700 2010 அப்படின்னும்போது ஒரு கிராம் வந்து 1700 இருந்துச்சு. இப்ப வந்து அப்படியே ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு.
அப்படியே உள்ள கலந்து இருக்குல்ல மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்தியன்ஸ் வந்து மலபாரில் தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இந்து காட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா காட்ஸோட சிலையும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஜீசஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்வஸ்டிக்கு, சிலுவை எல்லாம் எல்லாமே இருக்குது. புத்திஸ்ட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்களேன், அழகழகாக கோல்டுலேயே செஞ்சுருக்காங்க. கோல்டு கப்பில் எல்லாமே இருக்குது. இதை பார்த்தீங்களா, பொம்மை கூட இருக்குங்க ஆக்சுவலி கோல்டில். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி வாங்கலாம். இங்கே மட்டும் தான் விசித்திரமான பொருட்கள்லாம் இருக்கும் ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட்டில். இந்த பார்த்தீங்களா பிக்னி, இதெல்லாம் யார் வாங்கி போடுவாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. மைட் பி டூரிஸ்ட் கவர் பண்றதுக்காக. ஏன்னா துபாய் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் அண்ட் ஆல்சோ கோல்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதனால வந்து எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அங்க பார்த்தீங்களா, உமன்ஸ்க்கு வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம வந்து இந்த கைக்கு, காலுக்கு என்ன வேணும் ஒட்டியாணத்துலேருந்து எல்லாமே இருக்கு. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வந்து இருக்க அந்த ராஜ இருக்கவங்கலாம் இந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. போட்டுப்பாங்க. அப்படி மேரேஜ் போது ஃபுல்லா பாடி ஃபுல்லா கவர் பண்ற மாரி போட்டுருப்பாங்க. இங்க வரிசையா எல்லா கடையிலயும் பார்த்தீங்கன்னா, இத மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? ஷீல்டு மாரிலாம் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போதே. நான் தான் சொன்னேன், இதெல்லாம் போட்டுட்டு நம்மளாலாம் வெளிய போ முடியாது. இந்த ராஜ பரம்பரை சொல்லுவாங்கல்ல, அவங்க போட்டுட்டு அழகா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இதோ பாருங்க. மோஸ்ட்லி தலையில வைக்கிற கிரீடம் கூட வச்சிருக்காய்ங்க இங்க. அழகா இருந்துச்சு ஆக்சுவலி. இங்க என்னன்னா, இந்த சைடு பார்ப்போம் வாங்க. அந்த கிரீன் ஹவுஸ் சொன்னேன்ல, இந்த ரெட் ஸ்டோன்ஸ் வச்சு செம்மையா இருந்துச்சு. பட் ரொம்ப நாளா எடுக்க வேணான்னு பார்த்துட்டு நாங்க அப்படியே மூவ் ஆயிட்டோம். ஏன்னா போற வழியில ஃபுல்லா இந்த மாரி தான் போட்டி போட்டு செஞ்சு வச்சிருக்காய்ங்க. ஒரு கடையிலயும் ஒரு மாடல். எது பெஸ்ட்ன்னு சொல்லவே முடியல. அதே மாரி எப்படி செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. இத பார்த்தீங்களா, செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு கடையும் அவங்களுக்கு எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ண தோணுச்சோ, அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏதோ அது அரேபியன் கடை இருக்கு. இந்தியன் இல்ல, அரேபிக் கடை. ஸோ பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம இத முடிச்சுட்டு வெளிய போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா, "ஏய் இங்க வாயேன், இங்க வாயேன்." என்னன்னு பார்த்தா பார்த்தீங்களா, ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்குடி அப்படின்னா, ஐயோ! கோல்டுல வாங்கினா கையில நகை போட்டாவே கழுத்துலருந்து பிச்சுட்டு போவாய்ங்க. இதுல வந்து கையில கொண்டு போனா கையிலேருந்து பிச்சுட்டு போமாட்டாய்ங்களா? அப்படியே தாண்டி போனோனே ஒரு ஸ்பைசஸ் கடைக்குள்ள நுழைஞ்சோம். சரி டயர்டா இருக்கு கோல்ட் சூக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போனா, ஃப்ரீயா காம்ப்ளிமெண்ட்டா சாக்லேட் குடுத்தாரு. ஏன்னா நான் ஃபோன வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்ல. அவர் என்ன பெரிய யூடியூபர்ன்னு நெனச்சாரோ என்னமோ! இந்தாங்க ஆளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு ஃபோர்ஸ் வேற குடுத்தாரா, நான் அப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னு பார்த்தா, அந்த பார்த்தீங்களா? அவர் நான் யூடியூபர்ன்னு நெனச்சுட்டு இருந்தாரு. நெறைய வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ வந்து இங்க வந்து நல்லா வாங்க சொல்லுங்க. நாங்க ரொம்ப சீப் ரேட்ல தரோம். அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃப்ரீயா ஒரு 4 சாக்லேட்ட குடுத்தாங்க எங்க கையில. 3 பேர் தான். 1 சாக்லேட் எக்ஸ்ட்ரா. ஸோ நான் தான் சொன்னேன், நான் தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு சாக்லேட் வாங்கி குடுத்தேன். ஸோ அந்த 1 சாக்லேட் எனக்குன்னு நான் சொல்லிட்டேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த நட்ஸு எல்லாமே இருக்குங்க. குமியலா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். என்ன சாக்லேட் வேணுமோ வாங்கலாம். அதேமாரி ஸ்பைசஸும் இருக்கு. எது வேணுமோ வாங்கிக்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, வீட்டு அலங்கார பொருட்கள். அரேபியன் ஸ்டைல்ல இருக்க எல்லா பொருட்களும் இருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. நாங்க அந்த சைடு போகவே இல்ல. கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான நம்ம ஆப்வியஸ்லி நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு தேவையான விஷயங்கள மட்டும் வாங்கிட்டு, இந்த கடைய விட்டு வைண்ட் அப் பண்ணுவோம். ஏன்னா வந்து அவரு நாங்க நெறையா வாங்க போறோம்னு நெனச்சுட்டு, இதெல்லாம் வந்து டெமோ காட்டிட்டு இருந்தாரு. இது வந்து 100 திர்ஹாம்ஸ். இது 15 திர்ஹாம்ஸ். நீங்க 2 எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ கம்மி பண்ணி தரேன். அதான் நெனச்சோம், டேய் நாங்க விண்டோ ஷாப்பிங் தான்ப்பா வந்திருக்கோம். எங்கள்கிட்ட காசு இல்லை. ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா அழகா ரசிச்சுட்டு கிளம்பிடுவோம். குட்டியா அழகா இருக்குல்ல. இத தேய்ச்சா கூட ஜீனி வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நாங்க அதான் சொன்னோம், இந்த மேக் ஜீனி மேக் மை விஷ் அந்த சீரிஸ பாருங்க. கண்டிப்பா. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எந்த கடைன்னு வந்து கண்டுபிடிங்க. சப்போஸ் நீங்க துபாய்க்குள்ள வந்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அப்படியே இது வந்து ஒரு கடையிலயும் ஃபன் பண்ணிட்டுருந்தோம். கண்டிப்பா கடைக்காரங்க நெனச்சிருப்பாங்க, இந்த பொண்ணுங்க எதுக்கு வந்துச்சு? எதுக்கு ஒண்ணுமே வாங்காம போகுது? ஆனா அப்படி இல்ல. ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு சொல்லிட்டு சங்கி தலையில மொளகா அரைச்சுட்டோம். ஒரு ஏலக்காய் பாக்கெட்டும், இன்னொன்னு என்னமோ ஒரு பாக்கெட்டும் வந்து வாங்க வச்சுட்டோம். அவ தான் சொன்னா, "40 திர்ஹாம் செலவு பண்ண வச்சுட்டீங்களேடி கடைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு" அப்படின்னா. போனதுக்கு எங்க 2 பேருக்கும் சாக்லேட் லாபம். ஸோ அத முடிச்சோனே நான் சொன்னேன்ல, திருப்பியும் நாங்க வந்து போட் எடுத்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு போலான்னு பிளான் பண்ணிட்டோம். கிருஷ்ணா மந்திர் ஓப்பன்ல இருக்கான்னு தெரியல. பட் 12:00 க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் பரவால்ல
நம்ம வந்து போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கேருந்து அந்த சைடு போகலாம். இந்த சைடு ஃபுல்லாக சுற்றி போர் அடிச்சு போச்சு. ஸோ அந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனோம். பட் எனக்கு போட்ல என்ன நினச்சேன், இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேன்ஸ் தான். ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்க்குற மக்களே, தயவுசெய்து கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் வந்து கையில் இருந்துச்சுன்னா கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. வாட்டர் பாடிஸில் போடாதீங்க. அது ஒன்றும் டஸ்ட்பின் கிடையாது. இது பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா இந்தியாவில் நம்மளால் தவிர்க்க முடியாது. இங்கே வந்தும் நம்ம பண்ணுறோம். நம்ம நாடு மட்டும் இல்லை, உலக ஹியூமனிட்டியில் இருக்க எல்லாரையும் தான் சொல்கிறேன். ஸோ பிளாஸ்டிக்ஸை வந்து கரெக்டாக டஸ்ட்பினில் போடுங்க. இது எனக்கும் பொருந்தும். நானும் வந்து இது பார்த்ததுலேருந்து எனக்கும் ஹர்ட் ஆச்சு. ஏன்னா கடலில் இருக்க மீன் எவ்வளோ வந்து மீன் வந்து பிளாஸ்டிக்னால இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், இனிமேல் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து யாராவது போட்டால் கூட நம்ம சொல்லணும் போடாதீங்க. முக்கியமாக தண்ணியில். எங்கே போடுறாங்களோ தண்ணியிலையும் உயிர் இருக்குன்றத சொல்லணும். ஸோ நாங்கள் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறோம். சரியான வெயில் தான். என்னென்னா குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் வெயில் சுல்லுன்னு தான் போகுது. ஸோ இந்த போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. அந்த போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுனாரு. டிரைவர் சரியில்ல அப்போ அந்த போட்டில். இந்த போட்டில் சூப்பராக ஓட்டுனார் ஐயா. ஸோ நாங்கள் இறங்கியாச்சு. இறங்கி இந்த சைடும் சூக்கு இருக்குது. அந்த சைடும் சூக்கு இருக்குது. இந்த சைடும் இருக்குது. ஸோ இந்த சைடு நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு நாங்கள் சரி சாப்பிட போகலாமான்னு யோசிச்சுட்ருந்தோம். பட் கடை எங்கே இருக்குன்னு தெரில. சரி திருப்பி நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு போவோம். டைம் இப்போ தான் 12:40 ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் சுற்றிட்டு போவோம். இன்னும் நல்லா பசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் பார்த்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ கையில் ஆல்ரெடி 2 கவர் வச்சுருக்கனால ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சனால தொடர்ந்து பர்ஃப்யூம்க்கு அந்த சாம்பிள் ஸ்டிப்பை வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. சரி ஒரு லாஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்ஃப்யூம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஏதாவது கடையில் பார்த்துட்டு பர்ஃப்யூம் மீன்ஸ் வந்து நம்மளோட நார்மலாக யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு ஆயில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக நம்ம கையில் இதில் வச்சா போதும். ஸோ அவள் வந்து ஒரு செக் பண்ணிகிட்டே வந்தா. ஏதாவது ஒரு நல்ல கடையில் நமக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சா வாங்கிக்கலான்னு. எங்களுக்கு இந்த பிளேட் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கடையில் எங்களுக்கு வந்து அந்த பர்ஃப்யூம் கிடச்சிச்சுப்பா. ஸோ நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிச்சிச்சு. ஸோ அதை எடுத்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்றத வீடியோ காட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்ன சாப்பாடு தான் பசி கொல்லுது. ஆக்சுவலி 1:25 ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் ட்ரையல் பார்த்து ஒரு பர்ஃப்யூமும் ட்ரையல் பார்த்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸோ நாங்கள் வந்து அப்படியே வந்து ஃபுட்டு ஆக்சுவலி போய் சாப்பிட்டு போகலாம். போகிற வழியில் இந்த கிருஷ்ணா மந்திரம் மட்டும் விசிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். பாய்.